மேடம் பேசாத. என் முன்னாடி நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத நீ என்னை எதிர்த்து வேற பேசுறல்ல. நான் உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தைய இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. விஸ்வா, நீ ஏதோ பிளானோட தான் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு சொல்றாங்க. என்ன பிளான்? இல்ல மேடம். என்ன பிளானோட வந்திருக்க? சொல்லு சொல்லு, என்ன பிளானோட வந்திருக்க? உன்ன சொல்லி குத்தோம்ல, உன்ன மாதிரி ஒருத்தைய பெத்து விட்டுருக்கால உன் அம்மா, எவ்வளவு அசிங்கமானவளா இருப்பா அவளை சொல்ல. மேடம், நீங்க வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்பி வந்தது தப்புதான். ஆனா அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. என்ன பத்தி பேசுனீங்க பொறுத்துக்கிட்ட. ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இல்ல, வேற யாருக்கும் துளி அளவுக்கு கூட தகுதி இல்ல. என்ன தெரியும் உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி? என்கிட்ட உங்க அளவுக்கு காசு பணம் இல்ல, அவ்வளவுதான். ஆனா மானத்துக்காக உசரியே விட துணிஞ்ச ஒருத்திக்கு பிறந்து வளர்ந்தவனா. உங்களை விட 10 மடங்கு மானம், மரியாதை, கௌரவம்னு எல்லாத்துக்கும் ஒரு படி மேலதான் நாங்க இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற காரு, பணம், பங்களா எல்லாத்தையும் விட என்கிட்ட இருக்கிற குணம் தான் எனக்கு பெரிய சொத்து. அத எனக்கு சொல்லி வளர்த்த எங்க அம்மாவை தப்பா பேசினா நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான், நல் வருந்து வானத்தவருக்கு. நம்ம வீட்டுக்கு வரவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள உபசரிச்சு அனுப்புறதையும் விருந்தாளிங்கன்றது கடவுளுக்கு மேலானவங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்கு முன்னாடி நீங்களாம் ஒண்ணுமே இல்ல. கடை பக்கத்துலதான், நடந்து போனா 10 நிமிஷம் தான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கய்யா. இந்த நேரத்துல போய் வாங்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா தாத்தா. அவங்கதான் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன தாத்தா? அட விடு விஸ்வா, ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆயிட போகுது? நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க அம்மா. ஏய் விஸ்வா, இரு இரு, நான் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்றேன். மல்லிகா, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா. இவன் வேற கேட்டுட்டே இருக்கான், அவன் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். சரிங்கய்யா. ஐயா, டாக்டர் சீட் எங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் என் பேரை சொன்னாலே போதும். எனக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதை கொடுத்துருவாங்க. சரிங்கய்யா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. சரி விஸ்வா, நீ போய் தூங்கு. நான் சுபாஷினிக்கு காலையில போன் பண்ணி பேசிக்கிறேன். தாத்தா ஒரு நிமிஷம். என்னப்பா? தாத்தா, உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க யாரு? மல்லிகா. நான் கூட சொன்னேன்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னு. ஏன் கேக்குற நீ? இல்ல, அவங்க வாய்ஸ எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோன்னு தோணுது. எது மல்லிகா குரலையா? அதுக்கு சான்ஸே இல்ல. அதுக்கு மதுரை பக்கம் ஏதோ ஊருன்னு சொல்லுச்சு. அது குரலை நீ எப்படி கேட்டிருப்ப? இல்ல தாத்தா, இத நான் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரிதான் இருக்கு. சரி,
அப்ப நான் காலையில ஃபோன் பண்ணி மல்லிகா கிட்ட கொடுக்குறேன். நீயே கேட்டுக்க. ம் சரிங்க தாத்தா. அப்ப நான் வைக்கிட்டா? ஓகே, குட் நைட். எங்கேயோ இந்த குரலை கேட்டிருக்கோமே, எங்க கேட்டிருக்கோம்? ஐயா, தினமும் ராத்திரி படுக்கும்போது கண்டிப்பா அந்த மாத்திரையை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ச்சே, எங்க கேட்டோன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. காலையில அவங்கள பேச சொல்றேன்னு தாத்தா சொன்னார்ல, அப்ப கேட்டுக்குவோம். ஏய், என்னடா? அண்ணே, அவளை பாத்துட்டேனே நானு. யாரடா? கஸ்தூரியவா? ஆமாண்ணே, இங்கதானே இருக்கா அவ. இங்கன்னா எங்க? ஒழுங்கா சொல்லி தொலைடா. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்களே, அதான் அவளை ஊரு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சேன். ஏய், அந்த கஸ்தூரி இப்ப எங்கடா இருக்கா? முதல்ல அத சொல்லு. அண்ணே, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? மதுரையில அதுவும் என் கண்ணு முன்னாடி தானே போயிட்டு இருக்காவ. அவளை விட்டுறாத. நல்லா கேட்டுக்கோ. போன வாட்டி நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது. உன்னால அவளை தனியா தூக்க முடியலனா ஒண்ணு பண்ணு. 1க்கு 2 ஆளை கூட கூட்டிட்டு போ. அதோட அவளை எப்படியாவது தூக்கி ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணு. நான் கிளம்பி வரேன். நீங்க கவலையே படாதீங்கண்ணே, இந்த வாட்டி மிஸ் ஆக மாட்டாவ. அவளை நான் பாத்துக்கிறேன். அவளை தூக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிடா. சரிண்ணே. தம்பி, நானே இந்த ஊருக்கு புதுசுதான். நீங்க வேற யார்கிட்டயாவது இல்லக்கா, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. நான் வச்சிடுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. தங்கராஜ், நம்ம வீட்ல இருந்து மல்லிகான்னு ஒரு பொண்ணு எனக்கு மருந்து வாங்க வந்துச்சு. ஐயா வந்தாங்க ஐயா. நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. அப்படியா? இன்னும் வீட்டுக்கு வரலையே. இன்னும் வரலையா? ஐயா அவங்க வாங்கிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் ஐயா.
ஐயா நீங்க வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க ஐயா. போன் அவங்க கிட்ட இல்லையே. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க ஐயா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். வேற எங்க போகவும் சான்ஸ் இல்லையே. என்னத்த வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்த? ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. எங்க போயிருப்பா? டேய், இந்த பக்கம் தானே வந்தாவ? ஆமாண்டா, இங்கதான் நான் ஒளிஞ்சிருக்கணும். இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. அப்படி ஓடி வந்தா நம்ம கண்ணுல பட்டுப்பாடாவ. இந்த இருட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும் அவ. கடவுளே, இவங்க கையில மட்டும் மாட்டிடவே கூடாது. ஏன் உசுர பத்தி கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னால என் அன்பரசிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அத்த, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? இங்க யாரு இருக்காங்க? நான் மட்டும் தானே இருக்கேன். நான் கேட்டது யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு. என்னது? போன்ல பேசிட்டு இருந்தனா? நானா? நீ பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் நானே வந்தேன். ஐயோ, நான் போன்ல பேசுறத இந்த கிழவி பார்த்து தொலைச்சிருச்சா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இப்ப யார்கிட்டயும் பேசலன்னு பொய் சொன்ன? டேய், அவ அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கலான்னு போய் பாரு. சரி. உன் அப்பா கிட்ட தான் பேசினேன்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ற மாதிரியா இருக்கு? பெத்த அப்பா கிட்டயே ஒளிஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. நடக்கிற விதத்துல நடந்தா யாரும் யார்கிட்டயும் மறைஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு யார் வேணும்? சுவாமிஜி கிட்ட பேசணும். சாமிஜி காசில நடக்கிற ஒரு மகா யாகத்துக்கு போயிருக்காரு. அத முடிச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் சாமிஜி சென்னைக்கே வருவார். அப்படியா? சரி, அப்ப நான் நேர்லயே வந்து சுவாமிஜியை பாத்துக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சுவாமிஜி காசிக்கு போயிருக்காராம். நாளைக்கு ஈவினிங் தான் வருவாராம். நாம நாளைக்கு ஈவினிங் அவரை நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமிஜி மூலமா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரை பத்தியும் ஏதாவது தகவல் நமக்கு கிடைக்கும்.
இத பாரு சந்திரா, நாம அவங்க 2 பேருக்காக பண்ற பூஜை தானம் எல்லாம் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள காப்பாத்துறதோட சீக்கிரமே அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீ நம்பிக்கையோட இருப்பா. யார் பேர்ல அர்ச்சனை? அன்பரசி, கன்னிராசி, சித்திர நட்சத்திரம். அம்மா என்னாச்சுமா? சாமி, பள்ளி தலையில விழுந்துருச்சு. தலையிலையா? ஆமா சாமி. சாமி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ பயமா இருக்கு. தலையில பள்ளி விழுந்தா ஏதாவது அபசகுணமா? ஆமாம்மா, தலையில பள்ளி விழுந்தா நல்ல சகுனம் இல்லம்மா. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஆனா இத தப்பான சகுனம் தான் சொல்லுவாங்க. கடவுளே, அந்த பாவிகளால எனக்கு ஏதாவது வந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு அன்பரசிக்கு ஏதாவதுன்னா நான் உசிரியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ரத்த தானம்ங்கிறது உன்னதமான உயிர் தானம். அது மத்தவங்களை காப்பாத்துறத விட நம்மளையும் ஆரோக்கியமா வச்சுக்கோ. நம்ம உடம்புல கூடுதலா இருக்க இரும்பு சத்து அதனால உடையும். ரத்த தானம் செஞ்சா ரத்த கொழுப்போட அளவை குறைச்சிரும். எலும்பு மஞ்சையில புதிய சிவப்பணுக்களை உருவாக்கும். அன்பரசி ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து டாக்டர் படிச்சிருக்காங்க போல இருக்கு. ரத்த தானம் செஞ்சா நம்ம உடம்புல புது ரத்தமும் செல்லும் உருவாகும். இதனால முகத்துல இருக்கிற பருவும் கரும்புள்ளியும் குறையும். ஹலோ, என்ன ஃபேஸ் கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பிம்பிள் ஆக்னி எல்லாம் மறையும்னு சொல்லிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நல்லா உருட்டுற போல இருக்கு. அன்பரசி, அந்த அனன்யாவை விடக்கூடாது. இல்ல, வேண்டாம், விடு மஞ்சு. இல்ல அன்பரசி, அவ மத்தவங்கள பிளட் கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கா. நீ வா முதல்ல. ஏய், அவ உன்னை செம்மையா மாட்டி விட்டுட்டாடி. நீ இப்ப ரத்தம் கொடுத்துதான் ஆகணும். அனன்யா அவர்களுக்கு ரத்த தான முகாம் எங்கிருக்கிறது என்று சரியாக தெரியாத காரணத்தினால் முகாமை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவரை அழைத்து செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், பிளட் கொடுக்க வேண்டிய இடம் அங்க இருக்கு. நீங்க பேரை கொடுத்துட்டு வந்துருங்க. அனன்யா ரத்தம் கொடுப்பதை தொடர்ந்து அவர்களது உயிர் தோழியான காயத்ரியும் தங்களது ரத்தத்தை தானம் செய்ய முன் வந்துள்ளார். இவ கூட இருந்ததுக்கு நம்மளையும் மாட்டி விட்டுட்டாலே. வா. உங்க நேம் காயத்ரி. உங்க நேம் சொல்லுங்க. அனன்யா.
போங்க. வா. உன்னை மாட்டி விட்டது இல்லாம என்னையும் மாட்டி விட்டுட்டா. வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ராயல் பிளட் அது இதுன்னு சொல்லி பேச போய் இப்ப எப்படி கோத்து விட்டுட்டா பாரு. அந்த பட்டி காட்ட நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. என்ன செய்ய போற? எப்படியும் அவளும் பிளட் குடுப்பாள்ல. அவ பிளட் குடுக்கும் போது யாருக்கும் தெரியாம பிளட் போற அந்த டியூப கட் பண்ண போறேன். உனக்கு ரத்த சொந்தம், அதாவது குழந்தைங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கய்யா. என்னங்க ஐயா? கடவுளை வேண்டிக்கம்மா. ஐயா, வேண்டுறது நம்ம கடமை, காப்பாத்துறது அவனோட மகிமை. ஐயா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையா. உன் பொண்ணு உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அனன்யா, என்ன சொல்ற? அப்படி பண்ண என்ன ஆகும் தெரியுமா? செத்து போயிடுவா. அவ்வளவுதானே, சாகட்டுண்டி. அனன்யா, இது ரொம்ப டூ மச். வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு, வேணாம். ஆமா அனன்யா, வேணாம். அப்படி எல்லாம் பண்ணிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறவளா இருந்தா என் பக்கத்துல கூட நிக்காத. ஒழுங்கா ஓடி போயிடு. நான் அததான் செய்ய போறேன். எனக்கு அவ சாகணும். அத உணர்த்துற விதமாதான் அந்த பல்லி உன் மேல விழுந்திருக்கு. ஐயா, என்னையா சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? நேத்து கெட்ட கனவா வந்துச்சுன்னுதான் நான் கோயிலுக்கே வந்தேன். இங்க வந்தா இப்படி நடக்குது. நான் எங்க முறையிட வந்தேனோ அந்த கடவுள் முன்னாடியே இப்படி ஒரு தப்பான சகுனம் நடந்திருக்கு. அதை ஏன் தப்பான சகுனம்னு டேய், நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. போட்டோ சென்ட் ஆக மாட்டேங்குதுடா, பஃபர் ஆயிட்டே இருக்கு. டேய், ஒரு நிமிஷம் இருடா, நான் காரை விட்டு இறங்கி நெட்வொர்க் கிடைக்குதான்னு பாக்குறேன். சரி, ஓகேடா. ரகு, போட்டோ சென்ட் ஆயிடுச்சுடா. சந்திரா, போட்டோ வந்துருச்சு. நான் பாக்குறேன் இப்பவே. அந்த கடவுள் தான் உன் மூலமா என் அம்மாவை கண்ணுல காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன்டா. அங்க தேடி அம்மாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட எப்படியாவது பேச வச்சிடறா. நீ இத சொல்லணுமா? நீ எத்தனை வருஷமா உன் ஒய்ஃப தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் ஒய்ஃப கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் சந்திரா? சரி, நான் முதல்ல போட்டோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு கோவில் ஃபுல்லா அவங்கள தேடுறேன். நான் எப்படியும் கண்டுபிடிச்சிரும் சந்திரா, நீ பதட்டப்படாம இரு. சரிடா, உன் போனுக்காக வெயிட் பண்றேன். சரிடா. சரிடா. மஞ்சு, இந்த ஒரு பெட்டு தான் காலியா இருக்கு. நீ இங்கே இரு. நான் பக்கத்துல ஏதாவது பெட்டு காலியா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி, ஓகே. மேடம், படுத்துக்கோங்க. எங்க இங்க பாரு, எனக்கு இப்பவே தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டியூப கழட்டு. கால் யூனிட் கூட ஏறல.
அதுக்குள்ள டியூப கழட்ட சொல்றீங்க? இங்க பாரு, எவ்வளவு குடுக்கணும் எவ்வளவு குடுக்க கூடாதுங்கிறது ஏன் இஷ்டம். வசந்தி வரலையா? ஆமா அக்கா, சாமிக்கு வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுக்க போறேன். கூட யாரும் வரல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? நாங்க கண்டிப்பா செய்றோம். அக்கா, உங்ககிட்ட போன் இருந்தா கொடுங்களேன். என் பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணணும். இந்தம்மா பேசு. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும். என்னம்மா, என்னாச்சு? என் பொண்ணுக்கு ஆபத்துன்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. அதுக்காக தான் நேர்த்தி கடன் செய்ய வந்திருக்க. அவளுக்கு போன் பண்ணி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலான்னு பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. சாமியை நினைச்சுக்கிட்டு உன் நேர்த்தி கடனை செய்யுமா. உன் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாம சாமி பாத்துக்கும். என் பொண்ணுக்காக தீச்சட்டி இல்லமா, தீ குண்டத்திலேயே இறங்குவ. அவதான் என் உலகம், என் உசுறு எல்லாமே. கூப்பிட்டீங்களா சார்? நானா? சாரி, மறந்துட்டேன். ஆனா எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியலையே. ஓகே சார். ஓகே விஸ்வா, நான் இதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். இந்த கேம்ப் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்து நீங்களே பார்த்துக்குங்க. ஓகே சார். விஸ்வா சார்,
உங்க டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டரை கொஞ்சம் சார். எடுத்து கொடுத்துருப்பாங்க விஸ்வா. ஓகே சார். ம். அனன்யா, அனன்யா, சாவு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே செத்து போயிடுறேன். அனன்யா. ஹலோ. டேய், என்னடா ஆச்சு? அம்மா பாத்தியாடா? இல்ல சந்திரா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு உன் ஒய்ஃப்னு நினைச்சு சொல்லியிருக்க. டேய், நம்ம ஒருத்தவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள மாதிரி சாயல்ல யார பார்த்தாலும் அவங்களாவே தெரிவாங்க. கோவில் ஃபுல்லா தேடிட்டேன். உன் ஒய்ஃப் இல்ல சந்திரா. சரிடா, அந்த போட்டோல இருக்கிற அம்மாவை பார்த்தா எனக்கு உடனே கால் பண்றேன். சரி சந்திரா. என் அம்மாவும் குட்டிமாவும் எப்போ என் கண்ணில் பட போறாங்களோ கடவுளே. விஸ்வா, நீங்க எனக்கு கிடைக்கணும்னா அந்த பட்டிக்காடு உயிரோடவே இருக்கக்கூடாது. அதனால அந்த பிளட்டை நீங்க வாங்கிட்டு வர நான் விட மாட்டேன். ஐ எம் வெரி சாரி விஸ்வா. என்ன சனன்யா, அப்பவே அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டான்னு சொன்ன, இப்ப செத்துட்டாளா? இல்லம்மா. இல்லையா? எப்பவும் போல இந்த விஸ்வாவும் அந்த பட்டிக்காட்டுக்காரியை காப்பாத்த சூப்பர்மேன் மாதிரி கிளம்பிட்டாரு. ஐயோ, ஏண்டி எப்ப பார்த்தாலும் இவரே கெடுத்து விட்டுட்டு இருக்காரு? அம்மா, ஆனா இப்பவும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குமா? என்ன சான்ஸ் சொல்லு. அந்த பிச்சைக்காரிய காப்பாத்தணும்னா நிறைய பிளட் தேவைப்படும். ஆனா அவளோட பிளட் குரூப் ஏதோ AB நெகட்டிவா. அது ரேர் பிளட் குரூப்ங்கிறதுனால பிளட் பேங்க்லயே ஒரு பாட்டில் தான் இருக்குமா. அத வாங்க தான் இப்ப விஸ்வா போயிருக்காரு. ஓ, இப்போ இதுல ஏதாச்சும் பண்ணி விஸ்வா அந்த பிளட்ட கொண்டு வராம பண்ணிட்டா போதுமா? அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரிக்கு பிளட் கிடைக்கலன்னு செத்துருவா. அத பண்ணிட்டா போச்சு. சரிமா, பண்ணலாங்கிற. அதை எப்படி பண்ண முடியும் நாம? ஏய், அதுக்குதான் உங்க தாத்தா இருக்காருல்ல. நான் தாத்தா கிட்ட பேசி அந்த பிளட் விஸ்வாவுக்கு கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுறேன்.
மா, விஸ்வாக்கு எதுவும் ஆக கூடாது. அந்த பிளட்ட மட்டும் டார்கெட் பண்ண சொல்லு, புரியுதா? ஐயோ சரி, நான் அதையும் சொல்லிடுறேன். ஓகேமா. பார்த்து வர மாட்டியா? நீ பார்த்து வர மாட்டியா? குறுக்க வண்டி எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு என்ன பார்த்து வர மாட்டியான்னு கேக்குறியா? ஏங்க, நான் எங்க குறுக்க வந்தேன்? நீங்க தானே வந்தீங்க. நான் குறுக்க வந்தனா? ஏய், யாரு? நான் குறுக்க வந்தனா? ஹலோ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல வண்டி எடுங்க, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். மாப்ள, என்ன பிரச்சனை? ரோட்ல பைக் நிப்பாட்டி இருக்கா? இவன் வண்டியை குறுக்க எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு என்கிட்ட மொபைல் எடுத்துட்டு இருக்கா மாப்ள. ஏய், ரோட்டை பார்த்து ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா? ஹலோ, முதல்ல கையை கொஞ்சம் எடுங்க. எடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? எங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கையெடுங்க ப்ளீஸ். நீ அர்ஜென்ட்டா போ, இல்ல ஆர்டினரியா போ. வண்டியை குறுக்க விட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. எங்க அவர் தாங்க குறுக்க வந்தாரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன மாப்பிள, நான் சொல்றான். ஏய், முதல்ல இறங்கடா. ஏங்க, யார்கிட்ட வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எங்க நான் இல்லங்க, இவர் தாங்க. போறா மாப்பிள. பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பிளட் எடுத்துட்டு போய் ஓடடா. ஓடா. சீக்கிரம் போடா. அதனால இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. வெல்டன் விஸ்வா. சார், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, போய் பாருங்க. போலாம் போலாம். அன்பரசி, are you okay? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் தான் கரெக்டான நேரத்துல வந்து பிளட் கொடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ எங்க வீட்டு பொண்ணு, என் குடும்பத்துல ஒருத்தர்.
இனி ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். இவங்க நார்மல் ஆயிட்டாங்க. 1 hour ரெஸ்ட் எடுத்த பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். யூ வெல்கம். விஸ்வா, நான் அன்பரசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். மத்தவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு நீயும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருப்பா. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஓகே சார். வர விஸ்வா. வர சார். போயிட்டு வாங்க. அன்பரசியோட பில் கொடுங்க. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? போயிடு. ஓகே சார். அன்பரசி, அன்பரசி, இந்த நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. வேற யாரா இருக்கும்? எனக்கு ஒண்ணுன்னா எங்க அம்மாவுக்கு தான் சார். ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி மூக்கு வேர்த்துரும். உடனே பதறிட்டு போன் அடிச்சிருவாங்க. இந்த ஹலோ அன்பரசி. அம்மா, நினைச்ச நீதான் பண்ணுவேன்னு. ஆமா, இது நம்ம புது நம்பரா இருக்கு. அதுவா, இங்க வேலை பாக்குற வீட்ல இருக்கிற அந்த ஐயா தான் போன் கொடுத்தாரு. இனிமே நீ இந்த நம்பருக்கு எப்ப வேணா கூப்பிடு. அன்பு, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. அன்பு, என்னவோ தெரியலமா, காலையில இருந்து மனசுக்கு ஏதோ தப்பாவே பட்டுட்டு இருக்கு. அதான் போன் பண்ணி பேசிடலான்னு பண்ண. அன்பு, உனக்கு அங்க ஒண்ணும் இல்லையே? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அன்பு, நல்லா இருக்கேன்னு சொல்ற, ஆனா உன் குரல் ஏதோ சோர்ந்த மாதிரி இருக்கு. மா, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன்ல. ஆமா, முதல்ல நீ எப்படி இருக்க? இருக்கேம்மா. அப்புறம் அன்பு, நீ எங்க போனாலும் பார்த்து சூதானமா இரு. சரிம்மா. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காத. காரணம் இல்லாம அம்மா எதையும் சொல்ல மாட்டேன். ஐயோ சரிம்மா, எனக்கு புரியுது. நீ பயப்படாம இரு. நான் சார் வீட்ல ரொம்ப பத்திரமா இருக்கேன். அந்த சார் பண்ற உதவிக்கெல்லாம் அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. அம்மா, சாரும் பக்கத்துலதான் இருக்காரு, பேசுறியா? பக்கத்துலதான் இருக்காரா? ரொம்ப நாளா நீயும் அவர்கிட்ட பேச சொல்லிட்டே இருக்க. சரி குடுமா, பேசுறேன். சார், எங்க அம்மா கிட்ட
நடந்தது எதையும் சொல்லாதீய. அவங்க ரொம்ப பதறுவாங்க. சரி, ஒரு நிமிஷம். ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு, நீ பேசு, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ, ஐயா டெல் மீ. அம்மா, சாருக்கு வேற ஏதோ முக்கியமான போன் வந்துருச்சுமா. அவரு பேசிட்டே வெளியே போயிட்டாரு. இன்னொரு நாள் அவர் ஃப்ரீயா இருக்கிறப்போ தரேன், அப்போ நீ பேசு. சரிம்மா, அப்ப நான் வச்சிருட்டா? சரிம்மா. அன்பு, உடம்ப பாத்துக்க, பத்திரமா இரு. சரிம்மா, நீயும் உடம்ப பாத்துக்கோமா. சரி அன்பு. என்னாச்சுமா? அம்மா கிட்ட பேசணும்னு சொன்ன? இல்ல சார், உங்களுக்கு போன் வரவும் வெளியே போயிட்டீங்கல்ல, அதான் இன்னொரு நாளைக்கு பேசலான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் தான் கால் பண்ணாரு, அதான் டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். சரி, இன்னொரு நாள் உன் அம்மா கிட்ட பேசிக்கலாம். நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ, டாக்டர் என்ன வர சொல்லிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம் சார். ஏன்னா அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுனாலதான். எங்க அம்மாவுக்கு அடுத்தவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அநியாயமா நடக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா? விஸ்வா, தேவையில்லாததெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், இனி அன்பரசி உன் லைஃப்ல வரவே கூடாது. நீ என் பேச்ச மதிக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ் மா, உங்க மேல எனக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இந்த குடும்பத்துக்காக எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய உழைச்சிருக்கீங்க. அடுத்தவங்க அயன் லேடின்னு உங்களை பத்தி பெருமையா பேசும்போதெல்லாம் என் அம்மாங்கிற பெருமை எனக்கு நிறைய இருந்துச்சு. எல்லாம் சரிதாமா, ஆனா அதுக்காக என்னோட கனவு, என்னோட ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க முடியாதுமா. விஸ்வா, நான் எடுக்கிற எல்லா முடிவுமே உன் லைஃப் நல்லா இருக்கணும்ங்கிறதுல தான் இருக்கும். என் லைஃப்ல எல்லாத்தையுமே நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்கன்னா எனக்குன்னு என்னமா இருக்கு? நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னா அப்ப இதுல என் லைஃப் எங்க இருக்குமா? லைஃப் ஃபுல்லா நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன்? அத நீங்க யோசிக்க மாட்டீங்களா? டேய் விஸ்வா, போதும்டா, நிறுத்துடா. டேய் இருடா, நான் இதை எனக்கு மட்டும் பேசல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கு எப்படிமா அலைன்ஸ் பாப்பீங்க? உன்னை பெத்தவனா? உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் வரப்போற மருமக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சு நானே செலக்ட் பண்ணி வர சொன்னேன். ஏன் விஸ்வா, அந்த ரைட்ஸ் கூட எனக்கு இல்ல இப்ப நீ சொல்ல வரியா? ஏமா, கட்டிக்க போறவன் நானு, லைஃப் ஃபுல்லா அவ கூட வாழ போறவன் நானு. அப்போ எனக்கு தானமா ஃபர்ஸ்ட் பொண்ண பிடிச்சிருக்கணும். எனக்கு நல்லதுன்னு நீங்களா ஒண்ணு நினைச்சு போஸ்ட் பண்றதுக்கு பேரு பாசம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு பேரு பாசம் இல்லமா, அடக்குமுறை.
இந்த வீட்ல அதான் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏதாவது சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமே நினைச்சு எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. மேடம், நான் போயிட்டு வரேன். அன்பரசி, எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கா? ஆமா மேடம். நேத்து தான் உயிர் தப்பி பழைச்சு வந்திருக்க. ஒரு நாள் காலேஜுக்கு போகலன்னா என்ன? முதல்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலேஜுக்கு போய்க்கலாம். இல்ல மேடம், எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் சார் கடவுள் மாதிரி வந்து போன ரத்தத்தை திரும்ப கொடுத்துட்டாரு. நல்ல வேலை, சந்திராவுக்கு உன்னோட பிளட் குரூப்பா இருந்துச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஆமா மேடம். சரிங்க மேடம், நான் காலேஜுக்கு கிளம்புறேன். அப்போ காலேஜுக்கு போய் ஆவேன்னு அடம் பிடிக்கிற? இல்ல மேடம், இன்னைக்கு முக்கியமான பாடம் ஒண்ணு எடுக்கிறாங்க, அதனாலதான். சரிம்மா, போயிட்டு வா. அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அப்புறம் வீட்ல அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுக்கான ஆளுங்களெல்லாம் வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சிவகாமி, இங்க வா. என்னத்த? பௌர்ணமி பூஜைக்கான பொருளையும் சமைக்கிறதுக்கான மளிகை லிஸ்டையும் இதுல எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கே போய் நீ வாங்கிட்டு வந்துரு. இத பார், என் பேத்திக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால எல்லா வகையான ஸ்வீட்ஸையும் இதுல எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரி, நான் அப்புறமா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கிழவி பேத்தி வராங்கிற சந்தோஷத்துல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. இரு இரு, உனக்கு சீக்கிரமே நான் சங்கூதுறேன். சிவகாமி, உள்ளுக்குள்ள எதையாவது வச்சுக்கிட்டு வாங்குற பொருள்ல குறை வச்சிடாத. ஏன் அத்த எப்ப பார்த்தாலும் என்ன இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? நான் உள்ளுக்குள்ள என்னத்தை வச்சிட்டு இருக்க போறேன்? அத நீ என்கிட்ட கேட்காத, நீ உன்கிட்டயே கேட்டுக்க. 30 நாள்ல சொத்து உன் பேர்ல வந்துரும்னு சொன்ன ஆள்தானே நீ. இத பாருங்க அத்த, அவங்க இத்தனை வருஷமா வராதவங்க திடீர்னு எப்படி வந்துட போறாங்கன்னு ஒரு லாஜிக்ல தான் நான் யதார்த்தமா சொன்னேனே தவிர அவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல அத்த. இத பாருங்க அத்த, இப்ப கூட நான் சொல்றேன், அவங்க இங்க வருவாங்க. இப்போ நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா எங்க இருந்தானே தெரியாத உங்க பேத்தி இப்போ திடீர்னு பௌர்ணமிக்கு வந்துருவானா? எங்க வானத்துல இருந்து குதிச்சிருவாளா? ஏய், வாய மூடுறி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் குட்டிமா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நீ கங்கணம் கட்டிக்கிட்டு திரியற. அதான் எப்ப பார்த்தாலும் வன்மத்தை கக்கிட்டு இருக்க. ஏங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நானா வன்மத்தை கக்குறேன்? ஆமா, என் குட்டிமா வந்துருவான்னு சுவாமிஜி அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போறாரு. அதை கேவலப்படுத்துற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? அவ வரவே கூடாதுங்கிற நினைப்புல தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏங்க, நான் சொன்னதை முதல்ல நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசாதீங்க. அந்த சாமியார் போய் சொல்லிட்டு போயிருக்காருன்னு தான் நான் சொன்னேன். உங்க குட்டிமாவும் உங்க பொண்ணு வரக்கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்லவே இல்ல. விடு சந்திரா, இவ இப்படிதான் பேசுவா. இவ மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாதா என்ன? நாளைக்கு என் பேத்தி வரப்போறான்ற சந்தோஷத்துல நாம இருக்கோம். இந்த நேரத்துல இவகிட்ட எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்?
யார் என்ன நினைச்சாலும் நாளைக்கு என் பேத்தி இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. அது நான் கும்பிடுற பரமேஸ்வர மேல சத்தியம். ஆமாமா, அத நானும் முழுசா நம்புறேன். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. நம்புங்க நம்புங்க, பரமேஸ்வர மேல சத்தியம் பண்ணிட்டா அவர் வானத்துல இருந்து புஷ்ப விமானத்துல நாளைக்கு உன் பேத்தி அனுப்பி வச்சிருவாரா? சரியான லூசு கிழவி. அன்பரசி, நாமினேஷன்ல எனக்காக சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. ஆக்சுவலா இந்த காலேஜ் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அனன்யா கிட்ட இருந்து காலேஜ காப்பாத்த போறதுக்காக. நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த ராகுல் அனன்யாவை எதிர்த்து நிக்க இங்க யாருக்கு தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ வந்து நாமினேஷன் பண்ணதும் அவங்க மூஞ்சில எல்லாம் ஈ ஆடல. அன்பரசி, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் மட்டும் போய் தனியா ஓட்டு கேட்டா நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதுவே எனக்காக நீ ஓட்டு கேட்டனா எனக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் அன்பரசி. அன்பரசி, இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி ராமுக்காக ஓட்டு கேக்குறோம், ராம ஜெயிக்க வைக்கிறோம். சரி, இப்ப இருந்தே கேன்வாஷா ஆரம்பிச்சிருவோம். அங்க 4 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, வாங்க அங்க போவோம். தோத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு தைரியமா நாமினேஷன் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். தேங்க்ஸ். ஆனா நான் தோக்கிறதுக்காக நாமினேட் பண்ணல, ஜெயிக்கிறதுக்காக பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? என்னோட செல்வாக்கு, பணம், இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்ன உன்னால ஜெயிக்க முடியும்னு நம்புறியா? ஆமா. இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராம். ஆனா இதுக்கு பேரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. என்ன அனன்யா, மிரட்டி பாக்குறியா? உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறதா இருந்தா நான் நாமினேஷனே பண்ணிருக்க மாட்டேன். ஓஹோ, அப்புறம் இந்த காலேஜ் எலெக்ஷன்ல நீ நிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உனக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. முடிஞ்சா என்ன ஜெயிக்க பாரு. அத விட்டுட்டு இந்த மாதிரி பயம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பரவாயில்லையே, காலேஜுக்கு வந்த புதுசுல பூனைக்குட்டி மாதிரி மியாவ் மியாவ்னு பம்பிக்கிட்டு இருந்த. இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேச கத்துக்கிட்டியே. இதுக்கெல்லாம் யாரு ரீசன்னு எனக்கு தெரியும். ஓகே, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ராம். ராம்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு ஆப்போசிட்டா நாமினேஷன் பண்ணிருக்கான் பாரு. என்னாலயே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எப்படிதான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கியோ எனக்கு தெரியல. அவனை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சொல்ல அனன்யா. மா,
காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல சேர்மனா நிக்கிறதுக்கு நான் நாமினேஷன் பண்ணிருக்கேமா. சூப்பர் அனன்யா. அப்போ நீதான் காலேஜ் சேர்மன். ஏன்னா உன்னை எதிர்த்து அந்த இடத்துக்கு யாரு நிக்க போறா? அப்படிதாமா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அன்பரசி மாதிரியே இங்க ஃப்ரீ கோட்டால ராமன்னு ஒரு சில்ற பையன் படிச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் எனக்கு ஆப்போசிட்டா நாமினேஷன் பண்ணிருக்காமா. அந்த கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பயலுக்கு இந்த அன்பரசி வேற சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்காமா. மா, நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியாது. அந்த முட்டா பையன் ராம் எதுக்கு அனன்யாவை எதிர்த்தோம், எதுக்கு எலெக்ஷன்ல நின்னோன்னு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு நீ அவனை ஏதாவது பண்ணணும். உன்னை எதிர்த்து அவன் அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். உன் தாத்தா கிட்ட சொல்லி அவனுக்கு லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்டி. அவனோட போட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்கா? நீ இப்படி கேப்பன்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் அவன் கூட நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, அத நீ உடனே எனக்கு அனுப்பு அனன்யா. சரி, ஓகேமா. அன்பரசி இருக்கான்ற தைரியத்துலதான் அந்த ராம்லாம் இப்படி ஆடிட்டு இருக்கான். அந்த ஓட்ட பாத்திரம் அன்பரசியும் இனிமே அவனுக்காக ஓட்டு கேட்காத மாதிரி பெருசா ஒண்ணு பண்றேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். இத நான் உன் நல்லதுக்கு தான் பண்ண அன்புக்கரசி. நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா ராமுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுறதுக்கு இது பெட்டரான ஐடியா தானே? அவசரப்பட்டு இதையே நீ எடுத்த. நீ ஒரு நாள் ஃபுல்லா காலேஜே சுத்தி வந்தேன்னா நான் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் ஓட்டு விழலனாலும் பாய்ஸ் ஓட்டு ஃபுல்லா உன் வகுப்பு தோழன் ராமுக்கு தான் விழுந்திருக்கும். ஏன்னா இந்த சார்ட் ஒட்டி இருந்த இடம் அப்படி. ஏய், வெயிட் 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 வெயிட், நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நீ மொத்தமா ரைஸ் ஆயிக்கோ. அது அந்த ராம் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு நீ ஓட்டு கேக்குறல்ல. அந்த சில்லறைக்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தனா நான் இப்படிலாம் தான் செய்வேன். உன் முதுகுக்கு பின்னாடி இதை ஒட்டினதை கூட தெரியாம பேக்கு மாதிரி காலேஜ் ஃபுல்லா சுத்தி வந்திருக்க. உன்னை பார்த்து மொத்த காலேஜுமே சிரிச்சிருக்கும். இப்போ நம்ம காலேஜ்ல நம்பர் 1 காமெடி பீஸ் யார் தெரியுமா? நீதான். இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு அசிங்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன தொல்லை குடுக்கறப்பெல்லாம் உன்னை கொல்லணும் போல ஆத்திரமா வரும். ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துட்டு இருக்கு. அதுக்காக எப்பவுமே பொறுமையாவே இருப்பானே மட்டும் நினைக்காத. அப்புறம் பொங்கி எழுந்துருவியா? கொஞ்சமாவது அறிவு இருந்தா நான் சொல்றது உனக்கு புரியும். உனக்குதான் அது சுத்தமா இல்லையே. ஓ, என்கிட்டதான் இல்லன்னு தெரியுதுல்ல. உன்கிட்ட நிறைய இருந்தா கொஞ்சம் குடுத்துட்டு தான் போயேன். நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மோனே தெரியல. தெரியலனா நீ வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாரு. உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட எல்லாம் பேசுறது சுத்த வேஸ்ட். ஆமா, நீ ரொம்ப அப்படியே பிரில்லியன்ட்ல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போ. மஞ்சு வா. அன்பரசி,
இவள பலார் பலார்னு 2 விடுவேன்னு பார்த்தா என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க? ஹேய், இனிமே அந்த ராமுக்கு ஓட்டு கேட்டு போனீங்க, இதை விட மோசமான சம்பவம்லாம் நடக்கும். சொன்னது காதல விழுந்துதா இல்லையா? பேத்திக்குதா? நாளைக்கு என்னோட பேத்தி வந்து, என்ன பாட்டி எனக்காக நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் பதில் சொல்லாம முழிக்க கூடாது இல்ல? அதுக்காக தான் இன்னைக்கு நகை கடைக்கு போய் இந்த வைர நெக்லஸ வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இந்த சொத்து எல்லாமே அவளுக்கும் என் அம்மாவுக்கும் தானம்மா. இருந்தாலும் என் பேத்தி வரும்போது நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமா என் மருமக அவளை ரொம்ப நல்ல பொண்ணாதான் வளர்த்திருப்பா. என் பேத்திய பாக்குறதுக்கு இன்னும்னா ஒரு பொழுது காத்திருக்கணும். எப்படா நாளைக்கு வரும்னு இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. இத்தனை வருஷமா நாம எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயம் நாளைக்கு நடக்க போதுமா? நாளைக்கு என் குட்டிமா வந்துருவான்னு மனசு பூரா சந்தோஷத்தோடையும் ரொம்ப நம்பிக்கையோடையும் காத்துக்கிட்டு இருக்கம்மா. நிச்சயமா வந்துருவா சந்திரா. அம்மா, அப்புறம் நான் சுவாமிஜிக்கு போன் பண்ணம்மா. எதுக்குப்பா? நாளைக்கு என் பொண்ணு கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துருவாள்னு கேட்டம்மா. சந்திரா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சிவகாமி காலையில பேசின பேச்சு என்ன அனன்யா, நேத்து அந்த ராம் பையனை ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அவனை பாரு எப்படி ஓட்டு கேக்குறான்னு. இருடி வரேன். ஆமா அனன்யா, என்னம்மா இப்பதான் உனக்கு தாத்தா ஞாபகம் வந்துச்சா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன? அப்புறம் நீ ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறத அம்மா சொன்னா, நீதாம்மா ஜெயிப்ப. இப்பவே இந்த தாத்தா என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற. வாழ்த்துறதெல்லாம் இருக்கட்டும். எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு அம்மா உங்ககிட்ட சொல்லல? யாரோ ராமுன்னு ஒரு பிக்காளி பையன் உன்னை எதிர்த்து நிக்கிறானாமே, அம்மா சொன்னா. அதத்தானே கேக்குற? ஆமா. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டம்மா. ஆனா இங்க ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நம்ம பசங்க இப்போ உன் காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. நீ பார்த்துட்டு அப்புறம் தாத்தாக்கு போன் பண்ணு, சரியா? சரி, ஓகே தாத்தா. என்ன அனன்யா, என்னாச்சு? ராமோட பேட் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு. மா, என்னம்மா சமைச்சு பல வருஷம் ஆச்சு, இன்னைக்கு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? என் பேத்திக்கு என் கையால சமைக்கணும்னு நான் நேத்திக்கு நைட்டே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான்
நானே எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா காலிங் பெல் அடிக்குது. ஒருவேளை என் பேத்தி வந்திருக்காளோ? என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவ வந்துட்டாளோ? வாங்கம்மா போய் பார்க்கலாம். வாங்க அம்மா இத கொஞ்சம் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். இந்த அப்பா என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இப்ப எப்படி இருக்கிறான்? யார் அவங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து அடிச்சாங்க? உன் வீட்டு பக்கம் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அன்பரசி, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன வந்து அடிக்கிற அளவுக்கு வெளியில எனக்கு எந்த எதிரியும் கிடையாது. அப்ப வேற யார் உன்னை வந்து அடிச்சது? டேய், ஆள் மாத்தி ஏதாவது அடிச்சிட்டாங்களா? இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையா அன்பரசி? இத அனன்யா தான் பண்ணிருக்கான்னு ராம் சொல்றான். சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் உள்ள வரேன் சார். வேணாம் அன்பரசி, நானும் ராம மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறோம். வாரா. பார்த்து. என்னப்பா இப்படி அடிச்சிருக்காங்க? எனக்கு இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. யார் அந்த ரவுடி பசங்க? ஏ ராம், உனக்கு அவங்களுக்கு என்ன தகராறு? சார், ராம வந்து அடிச்சவனுங்க ராம்க்கு யாருன்னு தெரியாது சார். அதனால அடிச்சவனுங்களுக்கும் ராமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுங்க வேற யாரோ ஒருத்தர் சொல்லிதான் வந்து அடிச்சிருக்காங்க. யாரும் என்ன சார், அனன்யா தான் ஆளை வச்சு அடிச்சிருக்கா. ராம், அனன்யா எதுக்குப்பா ஒன்னு அடிக்க ஆள் அனுப்பணும்? ஏ ராம், எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. சார், இப்படி அடிப்பட்டு நிக்கிறேன், இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும்? ராம், அனன்யா தான் பண்ணானே எப்படி சொல்ற? அதுக்கு ஆதாரம் வேணும்ல? எனக்கு அடிப்பட்டதை விட இது அனன்யா செய்யலன்ற மாதிரி கான்பிடென்ட்டா பேசுறீங்க பாருங்க, அதுதான் சார் ரொம்ப வலிக்குது. நான் எங்கப்பா கான்பிடென்ட்டா பேசுறேன்? அனன்யா சார், இது அனன்யாவை தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. இந்த காலேஜோட பிரின்சிபல்ங்கிற முறையில அவளை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க அவ மேல பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது விஸ்வா. ஏன் சார்? காலேஜோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு மீடியாவில் நம்ம காலேஜோட பேரை போட்டு காலேஜுக்குள்ள வன்முறைன்னு ஏதாவது எழுதிட்டாங்கன்னா அப்புறம் நான் தான் போய் கையை கட்டி நிக்கணும். அப்ப அனன்யா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா? விஸ்வா, இப்பதான் சொன்னேன். அவன் தான் இப்படி புரியாம பேசுறான்னா நீங்களும் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. ஆதாரம் இல்லாம அனன்யா தான் செஞ்சான்னு உறுதியா சொல்றதெல்லாம் தப்பு. அப்படின்னா முதல்ல அவளை கூப்பிட்டு விசாரிங்க சார். நீங்களே அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, அதான் நல்லது. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு சார். விட்டா ராமோட உயிரே போயிருக்கும் சார். அந்த அளவுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிருக்கானுங்க. எப்படி சார் விட முடியும்? அதுக்கு என்ன பண்றது? காலேஜோட பேர் கேட்டா மொத்தமும் கெட்டு போயிடும். சேர்மன் போஸ்டிங்க்கு நிக்கிறதா சொல்லி
நாமினேஷன் பண்ணாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த காலேஜ்ல என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்ன பத்தி தெரியும் மீன்ஸ் நான் என்ன எல்லா ஓட்டும் எனக்கு தான் விழும்னு இந்த காலேஜுக்கே தெரியும். இதெல்லாம் தெரியாம இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பட் அவருக்கு பர்சனலா வெளியில நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. அதனால அவருக்கு நிறைய எனிமிஸ் இருந்திருக்காங்க போல இருக்கு. அதுல சமூக விரோதி கும்பல் ஒண்ணு பாவம் அவரை போட்டு அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. ஆளுங்களை விட்டு அடிச்சது இவ. ஆனா எப்படி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. அதுக்கப்புறம் அந்த ராம் என்ன நினைச்சாரோ தெரியல. காலேஜுக்கு நடக்க முடியாம நடந்து வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து நான் காலேஜ் எலெக்ஷன்லயே நிக்கலன்னு சொல்லி நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாராமா. அத நான் இப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம எப்பவுமே யார எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கணும். நம்ம சக்திக்கு மீறின ஆளுங்க கிட்ட மோதுனா இப்படிதான் கைய கால உடைச்சு வீட்ல உட்கார வச்சிருவாங்க. இதுல நீங்க என்ன யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ராம் வெளியூர்ல ஏதோ ஆளுங்களை எதிர்த்துட்டார்ல, நான் அததான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்னை யாரும் எதிர்த்து நிக்காதீங்கன்னு எப்படி மறைமுகமா மிரட்டுறா பாரு. ஆக்சுவலி நான் ஒரு குட் நியூஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது ராம பத்தி சொன்னது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல போறேனோ அதுதான் குட் நியூஸ்.
காலேஜ்ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த சேர்மன் எலெக்ஷன்ல அனன்யாவை எதிர்த்து யாருமே நிக்கல. எதிர்த்து நின்ன ராமு வாபஸ் வாங்கிட்டான்னு அனன்யா சொன்னா. ஆனா எலெக்ஷன்னா எதிர்த்து நிக்க ஆள் இருக்கணும், போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும். அதுதான் நியாயமான எலெக்ஷனாவும் இருக்க முடியும். என்ன காமெடியா இருக்குது? என்ன தங்கராஜி சொல்றீங்க? அன்பரசி அனன்யா வச்சு எலெக்ஷன்ல நிக்கிறாளா? ஆமா சார். சார், இன்னைக்குள்ள எப்ப வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம்ல சார்? எப்ப வேணாலும் பண்ண முடியாது, 4 மணிக்குள்ள பண்ணணும். சார், நாமினேஷன் ஃபார்ம் கொடுங்க சார். உனக்காக 2 பேர் சைன் பண்ணணுமே. நான் பண்றேன் சார். இன்னொருத்தர் வேணுமே. நான் பண்றேன். என்ன சார் அவசரம்? ஃபார்ம் குடுக்கிறதுக்கு தான் 4 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார்? அதான் ஃபில் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? ஃபார்ம் கொடுத்துற வேண்டியதானே? ஏன் நல்ல நேரம் பார்த்து தான் நாமினேஷன் பண்ணுவியா? நல்லவங்க ஆசீர்வாதத்தோட தான் சார் நான் பண்ணுவேன். சொன்னதும் இவ்ளோ நேரம் திமிரா பேசின அனன்யா முகம் எப்படி சுருங்கி போயிடுச்சுன்னு தெரியுமா? நாமினேஷன் டைமே முடியல, அதுக்குள்ள என்னமோ ஜெயிச்சு சேர்மன் ஆன மாதிரி அவ ஆடிக்கிட்டே இருக்கா. அவ ஆட்டத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு கரெக்டான ஆளு நீதான். ஆமா ராம், நீ அப்போ வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்ன. நீ எப்படி திரும்ப வந்த? போலாம் தான் இருந்த. அனன்யா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போறது? என்னை பத்தி பேசிட்ட அனன்யா. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் போகட்டும். திரும்பி அனன்யாவை எதிர்த்து எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கலாம் தான் வந்த. ஆனா நீ நிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நின்னப்ப கூட ஜெயிப்பனான்றது டவுட் தான். ஆனா நீ நிச்சயமா ஜெயிச்சிருவ. ஆமா, நீ ஏன் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்காம வந்த?
நான் எலெக்ஷன்ல நிக்கிறத மேடம் கிட்ட சொல்லிட்டு அவங்க சம்மதத்தோடையும் அவங்க ஆசீர்வாதத்தோடையும் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சேன். அதான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மேடம பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். ஓ, எங்க பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஏய், டைம் இல்ல, நீ சீக்கிரமா போயிட்டு வா. சரியா? சரி மஞ்சு, நான் போயிட்டு வரேன். அன்பர் சொன்ன ஜெயிச்சுவா போல இருக்கு. டேய், என்ன ஆளுக்கு இதே சொல்லி வெறுப்பேத்துறீங்களா என்ன? உன்னை வெறுப்பேத்ததுக்காக நான் சொல்லல. அவ எவ்வளவு தெளிவா இருக்கா பாரு. உங்க பாட்டி தான் இந்த காலேஜோட ட்ரஸ்டி. அவங்கள பார்த்து அன்பரசி ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க சப்போர்ட் அன்பரசிக்கு தான் கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு அன்பரசிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேலை முடிஞ்சிருச்சுமா. ஜானகி அம்மா தான் பூஜை முடிகிற வரைக்கும் இருக்க சொன்னாங்கம்மா. அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. ஹெல்ப்பா? செஞ்சிருவியா நீ? அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பேத்தின்னு ஒருத்தி வந்தா தானே. அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தியும் வரமாட்டா. அவங்கதான் அந்த சாமியார நம்பி பேத்தி வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற ஏண்டி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? சரி, நீ வேலை செஞ்சதுக்கு பணம் வாங்கிட்டியா? இல்லம்மா. இந்தா குடி. அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. அவங்கதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்கல்ல. அவங்க கேட்டா நான் தான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? புடி புடி புடிங்கறல. நீ கிளம்பு. மேடம், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல மேடம். அனன்யாவை எதிர்த்து ராம் எலெக்ஷன்ல நின்னாங்கிறதுக்காக ராம ரவுடிங்க வச்சு அடிக்கிற அந்த அனன்யா இப்பவே இப்படி இருக்கிறவ சேர்மனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? அவளால காலேஜ் ஒழுங்கா நடக்காது. நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற காலேஜ் பேரு கெடக்கூடாது மேடம். அதே நேரம் என்ன மாதிரி நிறைய மாணவர்களோட வாழ்க்கையே படிப்பை நம்பிதான் இருக்கு. அதுக்கும் இடைஞ்சலா வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் மேடம். நான் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன்னு உனக்கே தெரியும்.
எனக்கு எப்பவும் நீதான் துணையா இருப்ப. இந்த வாட்டியும் எனக்கு நீதான் துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். காலேஜ்ல இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையே இந்த எலெக்ஷன்ல தான் அடங்கி இருக்கு. அதனால நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் முருகா. ஜானகியம்மா, உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்திருக்கா? இதை யார் ஏத்துனா? ஆமா சாமிஜி, தீபம் ஏத்தி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? உங்க வீட்டு பூஜை அறையில உங்க பேத்தி தான் தீபம் ஏத்துவான்னு சொன்னல? ஆமா சாமிஜி. நான் சொன்ன மாதிரியே உங்க பேத்தி தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பூஜை அறையில விளக்க ஏத்திருக்கா. என்ன ஜானகியம்மா, இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? நான் நம்புறேன் சாமிஜி. நீங்க சொல்லி அத நான் நம்பாம இருப்பேனா? ஆனா நான் கேட்டப்ப வந்தது அவ கூட படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு அனன்யா சொல்றா. ஜானகிமா, உங்க வீட்ல உங்க மருமகளும் உங்க பேத்தியும் வர்றதுக்காக நடத்தின பூஜையில நான் சொன்னேன்ல, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க பேத்தி உங்களையே சுத்தி சுத்தி வரலாம். இல்ல நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற உங்க காலேஜ்ல கூட படிக்கலான்னு சொன்ன இல்லையா? ஆமா சாமி, சொன்னீங்க. அப்போ அனன்யா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி தான் என் பேத்தியே இருக்கலான்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தீபம் ஏத்திருக்கு. உங்க பேத்தி இந்த பௌர்ணமி தேதியில வருவான்னு அந்த கடவுளும் வாக்கு கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானும் அப்படிதான் இருக்கும்னு யூகிக்கிறேன். இப்பவே நான் வந்தவங்கள பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுடுறேன் சுவாமிஜி. ஜானகிமா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சுவாமிஜி. இன்னையிலிருந்து 2வது நாள் நீங்க உங்க மகளுக்காக காத்திருக்கலாம். உங்க மக வர்றது சத்தியம். சாமிஜி, ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. ஜானகிமா, இது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நான் சொல்லாம விட்டா அது உங்க பேத்தியோட உயிருக்கே ஆபத்தாயிருமோன்னு தான் இப்ப நான் சொல்றேன். உங்க பேத்தி பரமபதத்துல இருக்கிற காய் மாதிரி நிறைய பாம்புகளை தாண்டிதான் உயிர் தப்பிச்சு உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா.
என்ன பண்றது? அதனால அந்த பாம்புல ஒண்ணு உங்க வீட்லயே இருக்கலாம் இல்லையா? சுவாமிஜி, ஜானகிம்மா, நீங்க உங்க பேத்திய கண்டுபிடிக்கிற வரைக்கும் சந்திரசேகரை தவிர இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஆமா சுவாமிஜி, நீங்க சொல்றது 100% உண்மைதான். என் வீட்டுக்குள்ளேயே என் பேத்திக்கு ஆபத்து இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரியே இத சந்திராவை தவிர வேற யாருக்கும் தெரியாம வச்சு என் பேத்திய நான் கண்டுபிடிக்கிறேன். அதான் சரி. அப்போ நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க சாமிஜி. மணி 4 ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அன்பரசி வந்தா நாமினேஷன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். சார், சார், நாமினேஷன் ஃபார்ம். மணியை பாரு, 4 ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல சார், இன்னும் 60 செகண்ட் இருக்கு. நீங்களே பாருங்க. தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? உங்ககிட்டயும் மேடம் கிட்டயும் நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் சார். இன்னைக்கு தான் நாமினேஷன் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் அன்பரசி. நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. தேங்க்ஸ் மேடம். ஆமா அன்பரசி, உன்னை பிடிக்காதவங்க யாரு இருக்க முடியும்? அதனால எல்லாருமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமா நீ தான் இந்த வருஷம் சேர்மன் ஆவ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, நீங்களும் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே. அது அன்னைக்கு நம்ம சுவாமிஜி வந்திருந்தார்ல, பூஜை கூட பண்ணோமே. ஆமா சார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? முந்தா நாள் நீ அப்பதான் காலேஜுக்கு கிளம்பி போயிருப்ப. அப்பதான் வந்தாரு. என்ன சார் சொன்னாங்க? சொல்லுங்க. அதத்தாம நான் சொல்ல வந்தேன். குட்டிமா வரணும்னு தான் அன்னைக்கு பூஜையே பண்ணோம். சுவாமிஜி முதல் நாள் பூஜையில பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சொல்லுங்க சார்.
என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு சார் யோசிக்கிறிய? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களும் மேடமும் எனக்கு சாமி மாதிரி. இல்ல அன்பரசி, வந்த சத்தம் ஏதோ டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. குட்டிமா விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எதுக்குமா யோசிக்க போறேன்? வெளியில சிவகாமி நின்னுட்டு இருப்பாளோ? ஆமா, இது அவளோட போன் சத்தம் தான். என் பேத்தியை தேடுறது அந்த சிவகாமிக்கோ ராஜவேலுக்கோ தெரியவே கூடாது. தெரிஞ்சா அதுவே என் பேத்தியோட உயிருக்கு ஆபத்தா போயிடும்.